இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார் சொல்லுங்க. அட இப்படி எல்லாம் நீங்க உள்ள நுழைய கூடாது. இது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, இது எங்களோட வீடு. முதல்ல மோகனியும் குஷியும் வெளியில வர சொல்லுங்க. அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணனும். அது எப்படி நீங்க இப்ப எங்க வீட்டுக்குள்ள நுழையலாம்? அவங்க இல்ல. ஹலோ மேடம், நாங்க போலீஸ்காரங்க. எங்க கிட்ட வாரண்ட் இருந்தா யார் வீட்ல வேணா எப்படி வேணா நாங்க போவோம். அது எம்எல்ஏ மந்திரி அப்படின்னு யாரா இருந்தாலும் சரி. ஏய், அந்த வாரண்ட கொடு. இப்ப சொல்லுங்க, எங்க அந்த குஷியும் மோகனும்? வெளியில வர சொல்லுங்க அவங்கள. நீங்களா வர சொல்றீங்களா இல்ல நாங்க போய் இழுத்துட்டு வரட்டுமா? நாங்க இங்க மோகனையும் குஷியையும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். உங்க வீட்டு பொண்ணு குஷி இருக்கால, அவ இவனோட பாட்டிய கார்ல இடிச்சு கொன்னு இருக்கா. அவங்க ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அப்புறம் இந்த மோகன் அவளை காப்பாத்த முயற்சி பண்றாரு. ஒழுங்கா அவங்கள கூப்பிடுங்க. இல்ல இன்ஸ்பெக்டர் சார், அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க. மேடம், நான் இந்த வாட்டி ப்ரூஃபோட தான் வந்திருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. நீங்க காப்பாத்த முயற்சி பண்ணாதீங்க. போய் தேடுங்க. ஐயோ இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க ஏதோ என்ன இதெல்லாம்? அங்க எங்கேயாவது இருக்காங்களா? இல்ல, அங்க யாரும் இல்ல. யுவன், நீங்க இந்த வீடியோவை அனுப்பிட்டீங்களா? Of course. யுவன், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த மோகினி குஷியை காப்பாத்ததான் நீ போறன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அந்த மாதிரி பண்ண விட மாட்டேன். யுவன், என் கையை விடுங்க. நான் உண்மைக்கு துணையா இருக்கிறத உங்களால தடுக்க முடியாது. விடுங்க என்ன. யுவன், அந்த மோகனும் குஷியும் எங்க இருக்காங்கன்னு உண்மையை சொல்லுங்க. ஐயோ, இப்பதானே சார் சொன்னோம் அவங்க ரெண்டு பேரும் வீட்ல இல்ல. சார் 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 கடவுள் என்ன பண்ண வச்சாலும் பொய் மட்டும் சொல்ல வைக்க மாட்டாரு. இது சுத்த பொய். சார், என்னோட ரெண்டு கண்ணால அந்த மோகனும் குஷியும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டு மறைக்கிறாங்க, பொய் சொல்றாங்க உங்ககிட்ட. நீங்க பசங்க உங்க முறைப்படி தேடுங்க சார். சரி, அப்ப நானே போய் தேடுறேன். பொய்யா சொல்றீங்க? சார் இல்ல, நாங்க ஏன் போய் சொல்ல போறோம்? எல்லா ரூம்லயும் பாருங்க சார். கிடைச்சாங்களா? இல்ல சார், அங்க யாரும் இல்ல. சரி வா, மேல போலாம். சார், மாடியில தங்கிட்டாங்களா பாருங்க. யுவன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா என் பாட்டியை கொலை பண்ண கொலைக்காரங்களை பிடிக்க முயற்சி பண்றேன். அண்ட் நீ கொஞ்சம் அப்படி வா. நீ எப்பவும் உண்மைக்கு தானே துணையா இருப்ப. அப்ப எனக்கு தானே துணையா இருக்கணும். நீ என்ன தடுக்கிறியே ஏன்? யுவன், இப்பவும் நான் உண்மைக்கு தான் துணையா இருக்கேன். அப்ப நான் உன்னோட பார்வையில நான் தப்பானவல்ல. சரி ராதிகா, பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பண்றேன், உனக்கு சரின்னு படுறது நீ பண்ணு.
யுவன் ஒருத்தரை தேடணும்னா ஒரு கிரிமினல் மாதிரி தான் நாமளும் யோசிக்கணும். இவங்க 2 பேராலையும் இங்கெல்லாம் ஒளிஞ்சிக்க முடியும். குஷியோட பழக்கமே கழுத்தை ஒட்டக மாதிரி நீட்டி இந்த மாதிரி டிடெக்டிவ் வேலை பார்ப்பான். இல்லையே, பரவாயில்ல பரவாயில்லடா டேய். என் வீடு வேற பெருசா இருக்கு, தேடுறதுக்கு 2 நாள் வேணும் போல. சார் பேய் அறிஞ்ச மாதிரி எதுக்குங்க இந்த மாதிரி பயப்படுறீங்க? ஏன் பேயை பாத்தீங்களா? நீ கான்ஸ்டபிளா இல்ல மேஸ்திரியாயா? சார் கிட்ட சொல்லணும்ல இந்த செவுரு ஒரு மாதிரியா இருக்குன்னு. பார்த்தாச்சா? எதுவும் கிடைச்சதா? அதை யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஆள் நல்ல 6 அடியில பயில்வான் மாதிரி இருப்பான். இந்த சந்துக்குள்ள வந்து தேடிட்டு இருக்கே இல்லையா? ஒரு சின்ன காமன் சென்ஸியா இது. போய் உண்மையா தேடுப்போ. போயா, சேவத்தையும் ஜன்னலையும் தடவிக்கிட்டு இருக்கான். குஷியும் மோனையாவும் இப்ப எங்க இருந்தாலும் சேஃபா தானே இருக்காங்க. என்ன கேக்குறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன சொல்றீங்க? தெரியாது. எங்கன்னு தெரியாதா? என்னாச்சு சார்? ஒரு ரூம் விடாம தேடி பார்த்தாச்சு, அவங்க எங்கேயுமே இல்ல. வீட்டுக்கு பின்னாடி தேடி பாத்தீங்களா? இல்ல சார், அந்த இடத்துல பார்க்கவே இல்ல. வாங்க போய் பாப்போம். போலாம். அடே பாவி, ஒளிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணவ ஒரு நல்ல இடமா ஒளிஞ்சு கூடாதா? போய் புதர்ல ஒளிஞ்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் பேசாம என் கேங்ல சேர்ந்துற. நானே ட்ரைனிங் தரேன், ஆன்லைன் கிளாஸ்.